சாரதாக்கு பயங்கரமா கோவம் வந்தது. இந்த மாரி சின்ன பொண்ணுகிட்ட போய் நடந்துக்கிறியே! உனக்கு அசிங்கமா இல்லையாடா? அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவ போட்டு நல்லா அடிச்சிடுறாங்க. எல்லாருமே இங்க தடுக்குறாங்க. அப்ப கூட சாரதா கேட்க மாட்டேங்கிறாங்க. முத்துமலை என் பையன் அப்படி பண்ண மாட்டான். ஏன்க்கா இப்படிலாம் பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. எல்லாருமே என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. அப்ப பாட்டி விளக்க போறாங்க. அவங்களையும் புடிச்சு தள்ளி விட்டுறாங்க. பாட்டிக்கு என்ன பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. என்ன இது இப்படி அடிச்சுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு விஜய்க்கே கால் பண்றாங்க. விஜய் இங்க நடக்கிற கூத்து உனக்கு தெரியுமாடா? என்ன நடக்குது தெரியுமாடா? இப்படி போட்டு அடிச்சுக்கிறாங்கடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. வாடா உடனே அப்படின்னோடனே விஜயும் காவேரி வராங்க. இங்கே என்ன நடக்குது எல்லாரும் நிறுத்துறீங்களா அப்படின்றாங்க. உடனே இந்த இந்த இவளை சும்மாவே விடக்கூடாது அதனால தான் அப்படின்னோடனே அத்தை நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அத்தை அப்படின்னோடனே என்ன தம்பி சொல்கிறீங்க அப்படின்னு ஆமாத்தத்தை அந்த பையன் மேலே எந்த தப்புமே இல்லை கிருஷ்ணா எந்த தப்புமே பண்ண ஏன் அத்தை அடிக்கிறீங்க என்னப்பா நீ இப்படி சொல்கிற நீ தானே இந்த மாதிரி கண்டிச்சுட்டு போன நர்மதா கூட பழகக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன் வேற எதுவும் நான் சொல்லலையே தப்பாக எதுவுமே நடக்கல அத்தை ஏன் அத்தை இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது தம்பி இப்படி அர்ஜென்ட் பண்ணிட்டீங்களேக்கா என் புள்ளைய போட்டு இப்படி அடிச்சிட்டிங்களேக்கா இதெல்லாம் நியாயமா நாங்கள் என்னக்கா பண்ணுவோம் என் பையன் அப்படிப்பட்டவனே கிடையாதுக்கா என்னக்கா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க நர்மதா யாருக்கா என் பிள்ளைக்கு தங்கச்சியை போய் ஏங்கா இப்படிலாம் பண்ணுறீங்க நான் அப்படி வளர்க்கலக்கா என் பசங்களை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க முத்துமலர் அதை பார்த்துட்டு சாரதாக்கு என்ன பண்ணுன்னு தெரியாம யோசிக்கிறாங்க உடனே விஜய் மன்னிச்சிடுங்க அத்தை கொஞ்சம் அர்ஜென்ட் பண்ணிட்டாங்க தயவுசெய்து மன்னிச்சிடுங்க அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு பார்த்தா நல்லா அடிச்சிருக்காங்க அதனால் அப்படியே செம்ம டென்ஷனாக இருக்கார் கிருஷ்ணாவால் தாங்கிக்கவே முடியல அவங்க அம்மா என் பிள்ளையை என் கண்ணை திரும்பி இப்படி போட்டு அடிச்சிட்டாங்களே அதுவும் இந்த மாதிரி தப்பாக சொல்லி அடிச்சிட்டாங்களேன்னு புலம்பிட்டுருக்காங்க இங்கே என்ன தாண்டா நடக்குது இப்படி அடிச்சுக்கிறாங்களே இதெல்லாம் நியாயமா எனக்கு ஒன்றுமே புரியல விஜய் இதெல்லாம் நல்லாவே இல்லை விஜய் எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு போக சொல்லு விஜய் என்னால் முடியல விஜய் அப்படி சொல்லிட்டு பாட்டி டென்ஷன் ஆகும் பாட்டி நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க இருங்க பாட்டி நான் பேசுகிறேன் பாட்டினோடனே போதும்டா இவங்க கூடலாம் அழணுன்ற அவசியம் எனக்கு கிடையாதுடா முதல்ல அவங்க வீட்டுக்கு போக சொல்லு உங்கள் மாமியார் வீட்டு ஃபேமிலியை அவங்க வீட்டுக்கு போக சொல்லு இவங்க எங்கே போகிறாங்களோ போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு போகிறாங்க இதை பார்த்துட்டு தம்பி என்னால் இவ்வளோ பிரச்சனை ஆகிடுச்சு மன்னிச்சிடுங்க தம்பி அப்படின்னோடனே இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் சித்தப்பா தான் தம்பி அவர் தான் எங்ககிட்ட இப்படி சொன்னார் அப்படின்னோடனே செம்ம டென்ஷன் ஆகிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானா ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இழுத்து விட்ருக்கீங்க இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அந்த பையனை போட்டு அடிச்சிருக்காங்க உங்களுக்கு கொஞ்சம் பார்த்து இருக்கா ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அந்த பையன் எந்த தப்புமே பண்ணல கிருஷ்ணா என்ன தப்பு பண்ணார் எதுக்காக இவ்வளோ பண்ணீங்க அப்படின்னோடனே நான் சாதாரணமாக தான் சொன்னேன் அவங்க தான் அர்ஜென்ட் பட்டு அடிச்சுட்டாங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றாரு எப்பவும் போல அன்பரசு அதை கேட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க சாரதா அடுத்து விஜய் சாரதா கிட்ட அத்தை ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் அத்தை அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல தம்பி அப்படின்றாங்க உடனே போயிட்டு முத்துமலை கிட்ட பேசுகிறாங்க இல்லை இங்கே நடந்த விஷயம் அப்படின்னு போதும்க்கா போதும் நாங்கள் பட்டதெல்லாம் போதும் இங்கேருந்து போகணும் அதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க நாங்கள் போயிடுறோங்க்கா அதுக்காக என் பையனை இவ்வளோ மோசமானவனா நீங்கள் பேசுனது என்னால் தாங்கிக்க முடியலக்கா நாங்கள் இங்கேருந்து முதல்ல கிளம்பிடுறோங்க்கா கஷ்டமோ ரோட்டில் நிற்கிறோமோ எப்படி இருந்தாலும் என் பிள்ளைங்களை நான் பார்த்துக்கிறேங்க்கா போதும்க்கா இங்கே நாங்கள் அவமானப்பட்டது அசிங்கப்பட்டது எல்லாம் போதும் இன்றைக்கி என் பையனுக்கு ரொம்ப நல்ல பேர் கட்டிட்டீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு நீங்கள் வாங்க நம்ம போகலாம் அம்மா அது போதும்டா பங்கு கேட்டு அசிங்கப்பட்டதெல்லாம் போதும் பங்கு வேணாம் ஒன்றும் வேணாம் ரோட்டில் போயிட்டு எங்காவது யாசகம் வாங்கியாவது பிழைக்கலாம்டா இப்படி ஒரு பழப்பு நம்ம பிழைக்கிறதோட வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சாரதாக்கு ஒன்றுமே புரியல உடனே என்ன பண்ணுறாங்க விஜய் ஒரு நிமிஷம் நில்லுங்க சொன்னால் கேளுங்க அப்படின்னா போதும் தம்பி ரொம்ப அவமானப்பட்டுட்டோம் இதுக்கப்புறம் அவமானப்பட எங்கள் மனசில் இடமும் இல்லை எங்களால் முடியவும் முடியாது நாங்கள் எங்காவது போகிறோம் இந்த பங்கு படத்தால் தானே இவ்வளோ பிரச்சனை அந்த பங்கு எங்களால் வாங்கவும் முடியல தருவாங்கன்னு பார்த்தா ஆனால் இவ்வளோ பெரிய படியை என் பையன் மேலே போட்டாங்க நாங்கள் வரோம் தம்பி நீங்கள் வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க இதை பார்த்து சாரதா தம்பி அது என்னத்தை இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு காவேரி இப்போ என்னங்க பண்ணுறது ஏதாவது பண்ணி தான் தீரணும் இந்த மாதிரி அவங்க கஷ்டப்பட்டு நம்ம வீட்டை விட்டு போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாட்டி வேறு ரொம்ப கோவமாக இருக்காங்க சாரதா சரிங்க தம்பி நாங்களும் எங்கள் வீட்டுக்கு போகிறோம் நம்ம போகலாம் அப்படின்னோடனே என்னத்தை திடீர்னு அப்படின்னோடனே இல்லை தம்பி போதும் இருக்க பிரச்சனை ரொம்ப பெருசாகிடுச்சு நான் வேறு ரொம்ப அர்ஜென்ட் பட்டு ரொம்ப சண்டை போட்டுட்டேன் இதனால் உங்களுக்கும் கஷ்டம் வேணாம் தம்பி அப்படின்றாங்க